12 மணியா? இங்க உட்காந்து இருந்தா ஒண்ணுமே வராது. பேசாம மொட்டை மாடிக்கே போயிருவோம். உமா சொன்னதுதான் கரெக்டுன்னு தோணுதெல்லாம் இல்லை சின்ன பொண்ணு. கன்ஃபார்மா ஒரு முடிவெடு. தோணுதெல்லாம் இல்லை, உமா சொன்னதுதான் கரெக்டு. எல்லாருக்கும் மனசாட்சி வந்து உதவி பண்ணுது. எனக்கு மட்டும் ஒரு மனசாட்சியும் கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது, உதவியும் பண்ண மாட்டேங்குது. உமாக்கு ஃபோன் போட்டு சொல்லிட வேண்டியதான். ஹலோ, நான் ஒரு முடிவை எடுத்திருக்கேன் உமா. அதை நான் உன்கிட்ட சொல்றதுக்கு தான் ஃபோன் போட்டேன். இல்லை, நீ சொன்னது தான் கரெக்டு. ஆமாம், இவ்வளோ நாளாக நான் இதெல்லாம் புரியாமல் தான் இருந்துட்டேன். இப்போ நீ எனக்கு புரிய வச்சுட்டேன். நீ சொன்னது கரெக்டு தான் உமா. எனக்கு அவங்க எடுத்திருக்க முடிவில் விருப்பம் இல்லை. நான் விருப்பம் இல்லாமல் தான் இதெல்லாம் பண்ணேன்னு தெரிய வந்தா கண்டிப்பாக அவங்க குற்ற உணர்ச்சியில் தான் இருப்பாங்க. என்ன இப்போ இந்த முடிவை எடுத்துட்டா எதிர்த்து பண்ணிட்டேன் எங்ககிட்ட சொல்லாமன்னு கொஞ்சம் கோபமாக தான் இருப்பாங்க. ஆனால் போக போக புரிஞ்சுப்பாங்க. அவங்க சொல்கிறத பண்ணிட்டேன்னா அது மாற்றவே முடியாது. நான் சட்டுன்னு யோசிக்காம இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக முடிவு எடுத்ததுனால ஒரு ஃபேமிலி வேற இதில் இன்வால்வ் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். இதெல்லாம் தீர்த்து வைக்கணும்னா நீ சொன்ன ரூட்டு கரெக்டு தான். இதில் தான் போய் ஆகணும். இப்போவே வா. சரி, நான் அப்போ வாசலில் வந்து நிற்கிறேன். இதை பண்ணி தான் ஆகணும். பேசி பேசி என்ன டைம்னே பார்க்காம விட்டுட்டோம் வர்க்கீஸ். என்ன டைம்னு பாரு. 12:30 மணி ஆகுது செல்வா. நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு வர்க்கீஸ். வர்க்கீஸ், எதுக்கும் நீ இங்கே இரு. நான் எல்லாரும் எங்க இருக்கிறாங்க, எல்லாம் தூங்கிட்டாவலான்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். தூங்கி இருப்பாங்க செல்வா. 12:30 மணி ஆயிட்டு. இனி யாரும் முழிச்சுக்கிட்டு இருக்க போறா? இல்ல வர்க்கீஸ், உங்க அம்மாக்கு ஏற்கனவே உன் மேல ஒரு டவுட். இதெல்லாம் பத்தாதுன்னு உங்க அத்தை வேற ஒரு கோலாட்டம் ஆடிட்டாங்க. சின்ன விஷயம்னாலும் உங்க அம்மா தூக்கி தலையில வச்சுக்குவாங்க. இப்ப இவ்வளவு நடந்துருக்குது, உங்க அம்மா தூங்கி இருப்பாங்க? எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. எதுக்கு நான் ஒரு தடவை பார்த்துட்டு வரேன். நீங்க ரூம்லயே இரு. சரி. ஹால்ல யாரும் இல்ல, எதுக்கும் வெளியில போய் பார்ப்போம். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் வாசல்ல முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரால தூங்க முடியும்? சரி, நம்ம பின் வாசல் வழியா போக வேண்டியதான். என்னாச்சு? எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு பூ கட்டிட்டு இருக்கிறாங்க. நீ வா, நம்ம பின் வாசல் வழியா போலாம். சரி. வா வர்க்கீஸ். யார் செல்வா? இரு வர்க்கீஸ் சொல்றேன். ஹலோ, அப்படியா? சரி நீங்க இங்க இருங்க. சரி ஆட்டு நான் போடுறேன். ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். சரி. யார் செல்வா? சின்ன பொண்ணோட ஃப்ரெண்டு தான் வர்க்கீஸ். சின்ன பொண்ணு அங்கதான் சர்ச்சில் நிக்கிறாங்கண்ணா. அவங்க இங்க நம்ம வீட்டுக்கு வெளியில தான் இருக்கிறாங்க. அந்த பிள்ளை மட்டும் ஏன் இங்க இருக்குது செல்வா? அதை நான் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல இங்க இருந்து சர்ச்சுக்கு போ. நானும் அவங்களும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவோம். சரி. செல்வா, மைனி கூப்பிடுறாங்க வர்க்கீஸ். செல்வா, எங்க இருக்க? வர்க்கீஸ், நீ இங்கனே நின்று மறைஞ்சிக்கிட்டு நான் போய் அவங்கள சமாளிச்சுட்டு வந்துடுறேன். வேணாம் வர்க்கீஸ், நீ இங்க இருந்து சர்ச்சுக்கு போயிரு. நான் எப்படியாச்சும் சமாளிச்சுட்டு வந்துடுறேன். செல்வா. சொல்லுங்க பைனி. மைனி, என்ன ஆச்சு? கையெல்லாம் நடுங்குது, மூஞ்செல்லாம் வேர்த்திருக்கு, கால் வேற தரையிலே நிக்க மாட்டேங்குது. நீ இப்ப இந்த நேரத்துல பின்வாசல்ல என்ன பண்ற? அது வந்து மைனி, நீங்க தானே சொன்னீங்க வேர்த்திருக்குன்னு. ஆமா, எனக்கு வீட்டுக்குள்ள ஒரே வேர்வையா இருந்துச்சா, அதான் பின்வாசல்ல வந்து காத்து வாங்கிட்டு இருக்கிறேன். காத்து வாங்கணும்னா போய் மொட்டை மாடியில வாங்கு. பின்வாசல்ல வந்து நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ காத்து வாங்குறதுக்கு தான் இங்க நிக்கிற. ஊர்ல எவ்வளவு பார்த்துட்டாங்கன்னா பின்வாசல்ல இந்த நேரத்துல வந்து நிக்கிறதுக்கு அதுக்கும் தப்பா பேசுவாளுங்க. போ, காத்து வரலன்னா ஃபேன் போட்டு நோக்காரு, இல்லைன்னா மொட்டை மாடிக்கு போ. ஆட்டு மைனியா, போ. ஏன் நிக்கிற? மைனி, நீங்களும் போங்கண்ணா. நான் மட்டும் இங்க நின்னா தப்பா நினைப்பாங்க, நீங்க நின்னாலும் இங்க தப்பா நினைப்பாங்க. யாராவது நீங்க இந்த நேரத்துல இங்க நிக்கிறத பார்த்து எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் சண்டை தானே வரும். நீ போ செல்வா. இந்த துளசி இருக்குல்ல, இதை 2 பிச்சுக்கிட்டு போகணும் அங்க பூல வச்சு கட்டுறதுக்கு. சரி மைனியா. மைனி வேற நேரங்காலம் தெரியாம இப்படி வந்து பண்ணிக்கிட்டு. சரி, போயிட்டு அவளான்னு பாப்போம். கரெக்டா தான் பாத்திருக்கேன். ஐயோ, ஏன் இப்ப மறுபடியும் திரும்புறாங்க? ஐயோ, மைனி அவங்கள தான் பாக்குறாங்க. ஏதாவது பண்ணு செல்வா. இந்த நேரத்துல ஒரு பொண்ணு ஏன் இங்க நிக்குது? மைனி, சொல்லு செல்வா. வர்க்கீஸ் அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. சரி. யாரா இருக்கும்? இந்த கலா அன்னைக்கு ஒப்பேரி வச்சிட்டு இருந்தா என் பொண்ணு யாரையும் லவ் பண்றா, நான் அவன் கூட போயிருவேன்னு மிரட்டுறான்னு. ஒருவேளை அந்த பொண்ணதான் இருக்குமோ? ஏதோ ஒன்று, நாளைக்கு நடந்துரும்ல, அப்புறம் பார்ப்போம். அப்பாடா, போயிட்டாங்க. சரி, நம்ம கீழே போவோம் பட்டுன்னு. ஏன் அந்த அண்ணன் தனியா போறாரு? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா தானே இருப்பாங்க. சரி, கால் பண்ணி பார்ப்போம். யாரா நீங்க? கைய விடியா. டேய் விடுங்கடா.
விடுறா. சத்தம் போடாம சைலண்டா இரு. சைலண்டா இருக்கணுமா? என்ன கடத்திட்டு போறீங்க, நான் சைலண்டா வேற இருக்கணுமா? விடுறா. யோ விடியா. இங்க பாரு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. விடுங்கடா. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கெல்லாம் யாருன்னு தான் உனக்கு தெரியாது. ரவி வண்டி எடுறா. ஏய் விடுங்கடா. எங்க கூட்டிட்டு போறாங்க கார்ல? ஏய் போயிட்டாங்க. ஏங்க இப்படி வரீங்க? ஐயோ, நான் உங்களுக்கு ஃபோன் போடும்போது உங்க ஃப்ரெண்டை நீங்க சர்ச்சுக்கு அனுப்பி வச்சீங்களா? ஆமா, அவன் தனியா தான் போனான். ஐயோ, ரோட்ல யாரோ அந்த அண்ணனை பிடிச்சி கார்ல இழுத்து வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ, வர்க்கீஸ் கார்லயா? ஆமா, யாருன்னு தெரியல. இப்போதான் அந்த கார் போனுச்சு. நீங்க வர்றதுக்கு ஒரு 2 செகண்ட் முன்னாடி தான். என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, ஏதாவது வண்டி எடுத்துட்டு வாங்க, அந்த காரை ஃபாலோ பண்ணலாம். ஐயோ, வர்க்கீஸை கடத்திட்டாங்களா? ஐயோ, டென்ஷன் ஆகிறதுக்கு இது நேரம் இல்ல. போங்க, ஏதாவது வண்டி எடுத்துட்டு வாங்க. அதை எடுத்துட்டு வாங்க. ஏன் சீக்கிரமா